ஏய் ராஜி, கல்யாண பத்திரிகை எல்லாம் ரெடி ஆகி வந்துருச்சு. சரிங்க. அப்பா, கல்யாண பத்திரிக்கை ராசாத்தி அக்காக்கு, ரெண்டாவது சுப்பிரமணிக்கு. அவன் பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பெரிய ஃப்ரெண்டு, ஊர்ல இல்லாத ஃப்ரெண்டு. ஏன் என் ஃப்ரெண்டு திட்டுறீங்க? சுப்பிரமணி என் ஃப்ரெண்டு தானே. ஏய், புலம்புறத நிறுத்த. இனி அவன் பேர் உன் வாயில வந்ததுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார், இதுதான் ராசாத்தியோட வீடு. இதுதான் அவங்க வீடா? ஓகே ஓகே. வணக்கம்ப்பா. என்னண்ணே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? ராசாத்திய பார்க்கணும், அதுக்கு தான். எதுக்குண்ணே? அன்னைக்கு ஊர் முன்னாடி அவளை வச்சு அசிங்கப்படுத்திட்டு இப்ப வீடு தேடி வந்து அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ராசாத்திய வேணும்னு அசிங்கப்படுத்தணும்னு பண்ணல. அன்னைக்கு காசி மேல இருந்த கோபத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். தம்பி, எங்களை தப்பா நினைக்காதீங்க. இப்போ நாங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் தம்பி. ஐயோ மன்னிச்சிருங்க, வாங்கண்ணே. ரசதி மா. என்னப்பா? வணக்கம்மா. வாங்க சார், உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க சார். பரவாயில்ல, உட்காருங்கண்ணே. சார், காஃபி டீயா என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் அன்னைக்கு பண்ண தப்புக்கு நீங்க என்ன வேண்டா விருந்தாளியா தான் நினைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றியம்மா. உங்களுக்கு நல்ல மனசுமா. மனசுல வச்சுக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணலையே சார். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. என்ன, நாங்க சொல்லிட்டு பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. பரவாயில்ல, விடுங்க, ஏதோ நடந்து போயிடுச்சு. உங்களோட நல்ல மனசு, உங்களோட உழைப்பு, உண்மை எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நான் அன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு யாரா இருந்தாலும் மனசு உடைஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ள முடங்கி போயிருப்பாங்க. ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி வீட்டுல இருந்தே ஒரு சாதனையை அசால்ட்டா பண்ணிட்டியம்மா. அதானே எங்க ராசாத்தி. எந்த பிரச்சனை வந்தாலும் அத தனியாளா போராடி அவளே ஜெயிப்பா. தம்பி சொல்ற மாதிரி தடையெல்லாம் படிக்கட்டா மாத்தி டிவியில பேட்டி கொடுக்கற அளவுக்கு வளர்ந்திருக்கேம்மா. இந்த பொண்ணுகிட்டயா இப்படி தப்பா பேசிருக்கோன்னு எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்குமா. அதனாலதான் நான் பண்ண தப்புக்கு நானே பிராயச்சித்தம் தேடலான்னு வந்திருக்கேம்மா. நான் அதெல்லாம் மறந்துட்டேன் சார், விட்டுருங்க. இல்லம்மா, நான் வந்ததே அந்த இடத்த உங்களுக்கு திருப்பி கொடுக்கதாமா. இந்தாங்கம்மா, போடும் சார், வாங்கிக்கோங்க. வாங்கிக்கம்மா. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே இருக்கட்டும். மாசம் மாசம் உங்களால முடிஞ்ச வாடகையை கொடுங்க. நீங்க நல்ல மேல வளர்ந்து வரணும். என்னோட வாழ்த்துக்கு. ரொம்ப நன்றி சார். சரி, நான் வரேம்மா. சரி, ரொம்ப நன்றி தம்பி, வரேன். சரி. வரங்கம்மா. வரேன். வரேன். பாரு ரசத்தி, உன் நல்ல மனசுக்கு நீ இடம் தேடி வேற எங்கேயும் அலையாம அந்த இடமே உன்னை தேடி வந்திருக்கு பாரு. ஆமாமா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஓகே எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ நீங்க எல்லாரும் எப்படி விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒரு வார்ம் அப் மேட்ச் போடுவோம். அந்த மேட்ச்ல யார் யார் எப்படி விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். 2 டீமா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரா ரைடு வாங்க. ஓகே ஓகே சார். ஓகே உங்க டீம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ரைட் போங்க. போங்க. கபடி 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 குட் குட். ஏறி ஆடு. அப்படிதான் பாரு. கபடி 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 கார்னர்ல பாரு. கார்னர்ல புடி. கபடி 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 சூப்பரா சூப்பர் கவர்ரா. சம்படா. என்னாச்சு? நல்லா தானே போன. நடுவில் ஏன் விட்ட? அதை தான் ஆப்போனன்ட் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி திரும்பவும் போ. போ போ தைரியமா போ. கபடி 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 அப்படிதான் ஏறு ஏறு நல்லா ஏறி போ. கபடி கபடி விடாத கவர் பண்ணு. கபடி 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 கபடி. நான் இப்போ ரைடு போறேன். அதை பார்த்து நல்லா கத்துக்கோ. நீ அம்பையரா நின்று எல்லாத்தையும் வாட்ச் பண்ணு. ஓகே சார். கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி மாமா கபடி மாமா விட்டுறாதீங்க மாமா, உங்களால முடியும் மாமா. வாங்க அந்த கோட்டை தொடுங்க மாமா, தொடுங்க மாமா, வாங்க மாமா. கபடி உங்களால முடிய தொடுங்க மாமா, மாமா தொடுங்க மாமா. கபடி கபடி உங்களால முடிய தொடுங்க மாமா, தொடுங்க மாமா, உங்களால முடியும். கபடி தொடுங்க மாமா. கபடி எப்படி சார் அவங்க இவ்வளவு பேர் கவர் பண்ணியும் நீங்க கோட்டை தொட்டுட்டீங்க? சத்தியமா சொல்றேன் சார், யாரும் அப்படி தொட்டதே இல்லை சார். எவ்வளோ மேட்ச் ஆடி இருக்கோம், எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வேற லெவல் சார். உங்க சக்ஸஸோட சீக்ரெட் என்ன சார்? அது என்னோட வில் பவர் தான். வில் பவர்னா என்ன சார்? வில் பவர்னா என்னோட ஒய்ஃப் தான் என் வில் பவர்.
கூட ஒரு நிமிஷத்துல அந்த கோட்டை தொட முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் ஒய்ஃபோட உருவம் என் கண்ணு முன்னாடி வந்து, மாமா உங்களால முடியும், தொடுங்க மாமா அப்படின்னதுனால தான் தொட்டேன். சூப்பர் சார். ஓகே, இப்போ திரும்பவும் ரைட் போலாமா? போய் உங்க பிளேஸ்ல நில்லுங்க. ஓகே சார். நைஸ் 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 நைஸ், நல்லா விளையாடுன. சரி, நீ அடுத்து போ. ஓகே ஓகே, அடுத்து பெட்டரா ட்ரை பண்ணு. என்னம்மா வீடே அமைதியா இருக்கு? உன் அத்தையும் மாமாவும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐசு மட்டும் ரூம்ல இருக்கா. ஏன் இவளையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? விடு, அவ போனாலும் ஒண்ணுதான், போகாம இருந்தாலும் ஒண்ணுதான். சரி, காஃபி கொண்டு வரட்டுமா? சரி, சூடா போட்டு கொண்டு வாமா. இந்தா. எப்படியோ கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமாண்டி. நல்லா போட்டிருக்கம்மா காஃபி. நல்ல சூடா இருக்கு, பாத்து குடி. ஐ ரோஸ், நான் ரோஸ் தானே எடுத்தேன். எதை பார்த்தாலும் எடுத்துக்குவியா? அதுக்குன்னு அடிப்பீங்களா? என்னை அப்பா அம்மா கூட அடிச்சது இல்ல. என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். நான் இப்பவே இங்க இருந்து போறேன். அடியே கண்மணி, 50 ஏக்கர் இப்படி பண்ணிட்டியே. நான் இங்க இருந்து போறேன். ஐயோ, இரு ஐஷோ ஐஷோ ஐஷோ, இது பாருமா, அண்ணி தானமா உன்னை அடிச்சா? அதுக்காகவா இப்படி கோச்சிட்டு போவேன்? நீங்க பாருங்க, என்ன தடுக்காதீங்க, நான் போறேன். ஐயோ ஐஷோ ஐஷோ ஐஷோ, கோச்சிக்காதம்மா. ஐஷு, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி. இத பாரு மருமகளே, இவ தானே உன்னை அடிச்சா, இப்ப பாரு இவளை எப்படி அடிக்கிறேன்னு. அடிப்பியா ஐஷுவ, அடிப்பியா? நீங்க அடிக்கவே இல்ல, நடிக்கிறீங்க. ஐயோ, இல்ல இப்ப பாரு நான் எப்படி அடிக்கிறேன்னு. அடிப்பியா? இதான் சாக்குன்னு உண்மையா அடிக்கிறீங்க? ஏய் இல்லடி, அது வந்து மரியாதையா போயிடும். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? அது இல்ல கண்மணி, எதுவும் சொல்லாதம்மா. அம்மா, என்னடி ஆச்சு? ஏன் தான் வளர? அண்ணி என்ன அடிச்சிட்டாங்க. மாமா, கொஞ்சம் மெல்ல தட்டின. கல்யாணம் ஆகி போக போற பொண்ணு இன்னும் குழந்தை மாதிரியே நடந்துட்டு இருந்தா, அதான் அப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு மெல்ல தட்டின. அதுக்கே கோச்சுக்கிட்டா. ஏன் மாமா, நான் அவளை அடிக்க கூடாதா? எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? ஆமா தம்பி, நாங்க தானே அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இல்ல, இவங்க வேணும்னே அடிச்சாங்க. ஷோ, சரி விடு, அண்ணி தானே அடிச்சாங்க. வா, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரேன். வாடா செல்லம், வாமா, போய் சாப்பிடு. என்ன மாமா, குலதெய்வ கோயிலுக்கு போனதா அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணி பத்திரிக்கைய
அம்மன் பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்புறம் இந்த கல்யாணத்தை எங்க அத்தை தலைமையில நடத்தலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை மரகத அத்தை தான் எல்லாமே. அவங்க தலைமையில நடந்தா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரி கண்மணி, உன் இஷ்டம் போல பண்ணு. எனக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். ம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையை எங்க மரகத அத்தைக்கு வச்சு கூப்பிடுங்க. சரி கண்மணி. சரி மாமா, எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். மா, நான் வரேன். சரி. நீங்க இருங்க, நான் முதல்ல போறேன். சரிம்மா சரிம்மா, பார்த்து போ. சந்தோஷத்தை பாரு அவளுக்கு. கண்டுபிடிங்க பாப்போம். ஐஷு, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் குரல் எனக்கு தெரியாதா? அம்மா, நீ மட்டும் தனியாவா வந்த? ம்ஹும். அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. அப்படியா? சரி வா. வாங்கம்மா, வாங்கப்பா. வரோம்மா. வணக்கம்மா. நீங்க என் நிச்சயத்துக்கு வரல, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். சாரி ஐஷு, எனக்கு கம்பெனில நிறைய பிரச்சனை. இல்லனா உன்னோட ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருப்பேனா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? ம். சரி சரி, எனக்கு கோவம்லாம் போயிடுச்சு. ஆமாம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. நேத்து தான் பத்திரிக்கை வந்துச்சு. பத்திரிக்கையை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஐஸ்வர்யா ஒரே இடம். அம்மனுக்கு கோயில்ல பத்திரிக்கையை படைச்ச கையோட உங்களுக்கு தான் பத்திரிக்கையை கொடுக்கணும்னு கையோட எடுத்துட்டு வர்றோம். ஒரு நிமிஷம். அம்மா, அம்மா, வரேம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க. பத்திரிக்கை வாங்கிக்கோமா. வாங்கிக்க. சரிம்மா. இந்தாங்க, எல்லாரும் கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். வந்துருங்க. நாங்க எதிர்பார்த்துட்டே கண்டிப்பா இருப்போம். வந்துடுறோம். சரிங்கம்மா, எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். நாங்க வர்றோம். அப்பா, நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஏய், அவங்கள நீ படுத்துவ, நீ வா. இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும்டி. நம்ம வீட்டுக்கு போலாண்டி. எப்படியும் நீங்க என்ன வீட்டுல தனியா தான் விட்டுட்டு போவீங்க. அதுக்கு அக்கா கூட நான் இங்க இருக்கேன். ஐசு, சொன்னா கேளுமா. எதுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுக்கணும்? வா, வீட்டுக்கு போலாம். ம். விடுங்க. அவ தான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாள்ல, இருந்துட்டு வரட்டுமே. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஐஸ்வர்யா இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். சரிம்மா. ஐ, நான் ராசதி அக்கா கூட இருக்க போறேன். ஏய் இலக்கியா, நல்ல சுத்திட்டு போதும். ஐசு, ஐயோ, பார்த்து பார்த்து. சரிம்மா, நாங்க வர்றோம். வரோம் ராசத்தி. வரோம்மா. வரோம்மா. வரோம். டாடா. பாய். வரேன்க்கா. போங்க, சமத்தா இருக்கணும். போலாம் போங்க. வரோம். பாய். சரி, அப்புறமா வரோம். போங்க போங்க. பாய்.